புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் சுயசார்பு பாரத லோகா வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சுயசார்பு இந்தியா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 25 வரை அடல் பிகாரி வாஜ்பாய் நூற்றாண்டு நிறைவையொட்டி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. மாநில மாவட்ட தொகுதி சார்பாக பல்வேறு வகையில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தன்னிறைவு பாரதமாக உருவாக சுயசார்பு இயக்கத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற பாரத பிரதமரின் வேண்டுகோளுக்கிணங்க முதல் முயற்சியாக வரும் பண்டிகை நாட்களில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு வீடுதோறும் ஸ்டிக்கர்ஸ், நோட்டீஸ் பிரச்சாரம், கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து உறுதிமொழி ஏற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் அதன் லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என பல்வேறு திட்டங்களை முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர்கள் ஜெயலட்சுமி, சரவணகுமார், கீதா, மாநில துணைத் தலைவர் அமாவாசை, மாநில அலுவலக செயலாளர் கௌரி சங்கர், ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், ஊடகத்துறை தேவா, மாவட்ட தலைவர்கள் அனிதா, கிருஷ்ணராஜ், சுகுமாரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம் என உறுதிமொழியேற்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலையை சரிவர அமைத்து தர கோரி சமூக அமைப்பினர் ஒன்றிணைந்து பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவர் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனை பின்புறம் உள்ள சாலையைத்தான் பொதுவாக மக்கள் பயன்படுத்துகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இச்சாலை சரி செய்யாமல் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சமூக அமைப்பினர் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இச்சாலையை சரி செய்து தருமாறு அரசிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து சமூக அமைப்பினர் ஒன்றிணைந்து சாலையை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை அட்டைகளை கழுத்தில் மாற்றிக்கொண்டு அரசு பொது மருத்துவமனை சாலை பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் சாலையில் சென்ற பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் சர்வதேச சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய இளைஞர்கள் பாரம்பரிய சிலம்பம் சங்கத்தின் சார்பில் சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சங்க இயக்குநர் திருமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சிறுவர்கள் முதல் இளைஞர் வரை பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் தர்மசாஸ்தா செயலர் வேல்முருகன், ஒருங்கிணைப்பு செயலர் சுந்தரவடுவேலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயலாளர் கோகிலா செய்திருந்தார். பாரம்பரிய சிலம்ப சங்கத்தின் இயக்குநர் திருமாறன் கூறுகையில், இந்த ஸ்டேடியத்தில் உள்ள வசதியால் இயற்காமல் நேரடியாக சிலம்பு கம்பை பிடித்து விளையாடுகின்றனர். இந்த ஸ்டேடியத்தில் தற்பொழுது 4 தலைமுறையை சேர்ந்தவர்கள் வீட்டிருக்கின்றார்கள். சிலம்ப கலைக்கு பெரிய அங்கீகாரம் உள்ளது. அனைவரும் சிலம்பம் பயிலுங்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்திருங்கள் என்றார். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூரில் நடைபெற்ற டிவிகே பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் கௌரி சங்கர், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி, இளைஞர் அணி தலைவர் வருண், வெள்ளியூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், பிரிவு தலைவர் ரமேஷ், மாவட்ட தலைவர்கள் அனிதா, உலகநாதன், நகர மாவட்ட தலைவர் உமாவதி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியின் மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர் சப்தகிரி VP சிவக்கோளவின் மகனும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளருமான VPS ரமேஷ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டை, விவேகானந்தர் வீதி, செல்லப்பெருமாள்பேட்டை மெயின் ரோடு, நந்தா நகர், அண்ணாமலை நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு
சர்க்கரை, கோதுமை மாவு, முறுக்கு மாவு, பஜ்ஜி மாவு ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை வழங்கும் நிகழ்ச்சி தமிழகத்தின் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் செல்வம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரசு பணியில் 5000 நபர்களுக்கு நேர்மையான முறையில் அரசு வேலை கிடைத்துள்ளது. மேலும் 2016 முதல் 2020 வரையிலான ஆட்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையிலான அரசு பொங்கல் பரிசாக 72 ரூபாய் அறிவித்தது. அதையும் ஒழுங்காக தரவில்லை. அதேபோல் முதியோர் பென்ஷன் 5 ரூபாய் கூட உயர்த்தி தரவில்லை. பொதுமக்கள் தவறான முடிவு எடுத்ததால் கடந்த 5 ஆண்டு எந்த திட்டமும் பொதுமக்களுக்கு நடைபெறவில்லை. அதே நிலை மீண்டும் வரும். எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, இணை இயக்குநர் பாலமுருகன் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி பெரியபேட்டில் நடைபெற்ற கபடி போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவா விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். வில்லியனூர் தொகுதி பெரியபேட்டில் பிகேசி கபடி கிளப் சார்பாக நடந்த 2ஆம் ஆண்டு கபடி போட்டி நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் முதல் பரிசாக ரூபாய் 10,000 வழங்கினார். உடன் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன் மற்றும் செல்வநாதன், ஹரிகிருஷ்ணன், முனுசாமி, அஞ்சாப்புலி, சபரி, தயாளன், அன்பு, செல்வம், பார்த்திபன், காளிதாஸ், ஜெயபிரகாஷ், பிரகாஷ், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலைத்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கலைத்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக T1I ஹாலிடேஸ் ஜெகதீஷ், கிரீன்மென் டிராவல்ஸ் ராமசாமி கலந்து கொண்டனர். விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் முனைவர் சாபு தங்கத்தன், முனைவர் கதிர்வேல், முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முனைவர் கார்த்திக் வரவேற்று பேசினார். பேராசிரியர் வைகை நன்றிகளை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் சர்வதேச பளுதூக்கும் வீரர், சுற்றுலாத்துறை மாணவர் விஷாலுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இறுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் இதர துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வஜன துர்கா பூஜையில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி வங்க பாரதி சங்கம் சார்பில் சர்வஜன துர்கா பூஜை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பள்ளி இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் அன்னை துர்கா தேவி அருளால் அனைவரது வாழ்விலும் பலமும் நலமும் செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெள்ளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் தலைமையில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் பிரபுதாஸ் தலைமையில் வெள்ளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் பன்னீர்செல்வம், வெள்ளையன்பேட்டை பொறுப்பாளர் மூர்த்தி, மாநில ஆன்மீகம் மற்றும் ஆலய அமைப்பாளர் சாய் சுதாகர், மாநில மகளிர் அணி செயலாளர் கீதா ராஜன், முன்னாள் கவுன்சிலர் வைத்தியநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாசன் மற்றும் உடன் தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்காலை 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் வழியாக செல்லும் கிளை வாய்க்கால் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் மெயின் ரோடு கல்வெட்டிலிருந்து NH 45A கல்வெட் வரையிலான நகர் வளைவுக்கு அருகில் உள்ள பள்ள வாய்க்காலில் 3,69,750 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வசந்தம் நகர், கணபதி நகர், திருக்கோளார் நகர், திருமலை தாயார் நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி முயற்சி எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அய்யனார் நகர் ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு நடைபெற்ற சண்டி யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அய்யனார் நகர் ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி 18 திருக்கரங்களுடன் அய்யனார் ஆலயத்தில் அருள்பாலிக்கிறார். அப்பேற்பட்ட அன்னையை வணங்கினால் நோயின்மை, வறுமை, பகை போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இன்று ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு ஸ்ரீ மகா சண்டியாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சப்தசதி பாராயணம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்று தொடர்ந்து ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு ஸ்ரீ மகா சண்டியாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜையில் அத்தியாயத்திற்குரிய புடவை, சௌபாக்கிய திரவியங்கள், பழம், மாலை, பூஜைக்குரிய பொருட்கள், மெட்டி, மாங்கல்யம் முதலியன முறத்தில் வைத்து யாகத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தேவார இன்னிசையும் நாதஸ்வர தகவல் இன்னிசையுடன் மகா யாக வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அலங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் ஈழத்திற்கு காரணம் என தெரிவித்துள்ள சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், அரசாங்கத்தின் தவறு இதற்கு காரணமாக உள்ளதாகவும் இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், கரூரில் நடைபெற்ற தீவிரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், கரூரில் நடைபெற்ற தீவிரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அரசாங்கத்தின் தவறு இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் IPL கொண்டாட்டத்தின் போது 2.5 லட்சத்திற்கு மேல் மக்கள் வந்திருந்தார்கள். அதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தார்கள். இங்கு 27,000 பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல. கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்கிறார்கள். மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகின்றோம். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இது போன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. அதனை தான் முழுமையாக கண்டிப்பதாகவும் தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது. தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர், இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார். இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மை தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை. தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிறார் உட்பட 3 பேரை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டது. கணவான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த உன்னரசன் என்கின்ற தினேஷ் என்பதும் அவருடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மற்ற 2 பேரும் சிறுவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவலர்கள் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடமிருந்து சுமார் 40,000 மதிப்பிலான 500 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் விண்ணரசன் என்கிற தினேஷ் மீது 2 கஞ்சா வழக்குகள் மற்றும் வழிப்பறி வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கஞ்சா விற்பனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்
ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தாடி ஐயனார் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா குற்றவாளி மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு 2 சிறார்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மன் லலிதாம்பிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் அம்மன் இந்திராணி அலங்காரத்திலும் 2ஆம் நாளில் வாராகி அலங்காரத்தில் தொடர்ந்து சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் நேற்று இரவு அம்மன் லலிதாம்பிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறுதியாக பிரசாதம் வழங்கப்பட்டது. விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற சிவன் சலங்கை பரதநாட்டிய கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தி நினைவு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில அமைப்பாளர் மொபைல் சரவணன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தேன்மொழி, ஜெயினா, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பிரிவு தலைவர் முருகன், பாஜக நிர்வாகிகள் ஏழுமலை, அபிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், தெய்வீகத்தோடு கலைகளையும் சேர்த்து வளர்த்து வரும் இந்த நவராத்திரி திருவிழா தொடர்ந்து எழுச்சியோடு நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மென்மேலும் வளர வாழ்த்து தெரிவித்து சிறப்போடு நடத்தி வரும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினை பாராட்டினார். நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாநில பொறுப்பாளர் ராமன், மாநில தலைவர் ரவிக்குமார், மாநில செயலாளர் நந்தகுமார், சேவா பிரமுகர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டி அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை இன்று கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் மாநில பொறுப்பாளர்கள் பெருமாள், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் வைத்திலிங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் நிலகண்டன், முருகேசன், எழில் சேகர், பரசுராம், சந்துரு, ஆனந்த் தலைமையின் கீழ் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை மனுவை அளித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்து மகாசபை கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி ஆணையர் தெரிவித்தார். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழா வெள்ளியனூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் வில்லியனூர் கோயிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செந்தில் கவுண்டர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் காளி, மாநில மாணவர் அணி தலைவர் அஜய், வெள்ளியனூர் தொகுதி சிவராமன், கலைமணி, அன்பு, ஜெயபால், மங்களம் தொகுதி பாலமுருகன், ஜெயராமன், சதீஷ், கார்த்தி, விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நலவாழ்வு சங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கம் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள சொசைட்டி புரோகிரசிவ் உயர்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமிற்கு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்க தலைவர் துளசிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார், சொசைட்டி புரோகிரசிவ் உயர்நிலைப் பள்ளி தாளாளர் தேவானந்தம் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் கண் பரிசோதனை, காது, மூக்கு, தொண்டை, சர்க்கரை அளவு சரிபார்த்தல், ரத்த அழுத்தம் சரிபார்த்தல் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. விழாவில் முதியோர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு சார்பாக சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது.
இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக தலைவர் தனஞ்சயன் மற்றும் ராகவன் தலைமையில் மாநில ஆலோசகர்கள் அசோக் ராஜ், கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி, துணைத் தலைவர் திருவேந்திரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொறுப்பாளர்கள் அமரன், சத்யராஜ், கோதண்டபாணி, அய்யனாரப்பன், கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் பாலா, மதுரை முத்து, துணைத் தலைவர் அம்பலவாணன் மற்றும் பொறுப்பாளர் கலைவாணன், ராமச்சந்திரன், தமிழரசன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் காந்தரூபன், கிருபாகரன், சந்திரசேகர், ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு அரியலமுகம் தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 100 நாள் பணி செய்யும் பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு அரியலமுகம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு, ஆர்கே நகர், அரியலமுகம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 100 நாள் பணி செய்யும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் 100 நாள் பணி செய்வதற்கான உபகரணங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், காண்டீபன், செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இந்திய வழக்கறிஞர்கள் சங்க தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ் மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். தேசிய நிர்வாகி முத்து, அமகநாதன், மாநில பொருளாளர் கோச்மின், தேசிய குழு உறுப்பினர்கள் இளங்கோ, சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளை உருவாக்க வேண்டும், ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், வழக்கறிஞர்களின் சுயநல நிதியை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.